ம். சரி போலாம். ஆமா, என் மேல உனக்கு கோவமே வராதா? ஐயோ வராதுங்க. தப்பு பண்ணா அப்ப கூட வராதுங்க. ஏய், எதுக்கு வராது? ஏன் கோவப்பட மாட்டேன்? தப்பு பண்ணா கோவப்படணும். அதை விட்டுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்க, நான் இன்னைக்காவது உன் மேல கோவப்பட்டிருக்கேனா அப்படின்னு நீ என்கிட்ட கேப்ப. அந்த கதையெல்லாம் இந்த மணிமேகலை கிட்ட ஆகாது. தப்பு பண்ணா நான் தப்பு பண்ண மாட்டேன். ஒருவேளை பண்ணுனா அப்பவே கோவப்படு, அப்பவே சண்டை போடு, அப்பவே மறந்துடு. என்ன புரிஞ்சுதா? எங்க கோவப்படு, கோவப்படு. வரலங்க. போடா. ஏங்க ஒரு நிமிஷங்க, கோவப்படுறேங்க. வர மாட்டேங்குதுங்க. அடச்சி. ஏங்க நான் சொல்றது கேளுங்க. கோவப்பட்டுறேங்க இந்த வாட்டி. ஏங்க நான் சொல்றது கேளுங்க. யோ என்னையா ஆளுனே? என்னதான் கோபக்காரனா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியா பிடிச்சு தள்ளுறது? ஏமா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த ஆம்பளைகளுக்கு அடங்கி கிடக்க போறீங்களோ? நீங்க திருந்தவே மாட்டீங்க. போங்க போங்க. எல்லாம் அந்த காலத்துல இருந்தே அப்படியே பழக்கப்பட்டு. சாரிங்க, தெரியாம. பரவாயில்லையே, இப்படிதான் கோவப்படணும். சரி, நாளைக்கு நான் வீட்ல ரெடியா இருப்பேன். வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி. வீட்டுக்கா? ஏங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன், அங்க வந்துருங்க. வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போ. ஏங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேங்க. வீட்டுக்கு வா. ஏங்க அரசூர்ல இறங்குறது யாருங்க? அரசூர் இறங்குறது பழனிவேல் மகனே, என் பையனை விழுப்புரத்து கார் எடுத்து சொல்லியிருக்கேன். அப்படியே நம்ம வீட்டுல இறக்கி விட்டு போறோம். உட்காரு. கண்டக்டர் தம்பி, எங்களுக்காக ஒரு ரூல்ஸை மாத்திக்க வேணாம். நீங்க விழுப்புரத்துல நிறுத்துங்க, எங்ககிட்டயும் கார் இருக்கு. எனக்கு என்ன வந்தது? இதான் ஊரா? இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்ல இருந்து நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும். அங்க இருந்து நேரா போனா தான் நம்ம வீடு. பாட்டி போன். வந்து உங்களுக்கு தோசை ஊத்தி தரேங்க. வந்துகிட்டே இருக்கேன். ஹலோ. அப்பா, நான் விழுப்புரம் கூட்டு ரோடு வந்துட்டேன்ப்பா. நான் முறை தாண்டிட்டேன். நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிப்பா. ஓகே கவி, பாய். ஃபோன் பண்றேன். டைத்துக்கு சாப்பிடுங்க. பாய். அடுத்த ஸ்டாப்ல இறங்கிட்டேனே. எங்க விழுப்புரம் வந்துருச்சுங்களா? அது போயிடுச்சு சார். போயிடுச்சு. சார் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. எதுக்கு சார்? இது விழுப்புரத்துல இறங்க வேண்டிய ஆளு. நீங்கிட்டே இது வரைக்கும் வந்துட்டேன். இங்க இறங்கி எப்படி சார் போவீங்க? அரசூர்ல இறங்கி டவுன் பஸ் பிடிச்சு போங்க. ஓகே சார்.
ஐயோ ஐயோ காலையில அவனை என்ன பண்ணுவேன் என் பிள்ளைய என்ன பண்ண ஐயோ ஐயோ எப்படி ஐயோ நீங்களும் வாங்க நான் இங்க இருக்கேன் பார்க்க நீ யாரு அப்ப நானும் இருக்கேன் நீங்களும் வாங்க நீ போ நான் வரேன் அதெல்லாம் சொல்லிட்டு வாங்க நீங்க பயப்படாதீங்க ஐயோ சீக்கிரம் எடுங்க ஐயோ தாங்க உள்ளதாவே முதல்ல மம்மியை கண்ட்ரோல் பண்ணுங்க போங்க என்ன ஞாபகம் இருக்கா உன்னை தெரியுதா உங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்த அமுதா உங்க அக்கா வீடு மாறி போயிட்டாங்க அமுதா அமுதா நல்லங்க நல்ல சார் கொஞ்சம் போங்க ஹலோ என்ன பாரு ஹலோ பசங்க ஃபர்ஸ்ட் போடுங்க இங்க இறங்குங்க நீங்களும் போயிடுங்க போங்க கவலைப்படாதம்மா அவருக்கு ஒன்றும் ஆகாது அவரு காதுல இருந்து ரத்தம் வந்தது அதான் பயமா இருக்கு
ஹலோ, யாருங்க? அத்தை, நான் மணிமேகலை பேசுறேன். மணிமேகலை, ஊர்ல இருந்து அக்கா மக மருமக பேர பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. இருங்க இருங்க இருங்க. ஹலோ மணிமேகலை, என்னாச்சுமா? இங்க வர வழியில ஆக்சிடென்ட். விழுப்புரம் ஜிஹெச்சுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் வந்துடுறீங்களா?